கிச்சனை தான் காமிக்கிறாங்க. நம்ம செஃப் பால் வந்த உடனே கேட்குற மொத கொஸ்டின் என்னன்னா, நம்ம கிச்சன்ல ஏதோ காணாம போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டே இருக்கீங்க. யாருன்னு முன்னாடி சொல்லிடுங்கங்கிற மாரி கேட்குறாங்க. யாரும் முன்னாடி வரல. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவ தான் டவுட் ப அ ச சந்தேகப்படுறாங்க. அந்த டைம்ல நீங்க யாரும் முன்னாடி வரல அப்படி இருந்தீங்கன்னா, நான் கேமராவ செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, போலீஸ கூப்பிடுவாங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ப அ ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா, அதுக்கு முன்னாடி அந்த கிச்சன்ல இருக்க இன்னொருத்தர் வந்து முன்னாடி வந்துர்றாரு. அவரு சொல்றாரு, அவரு வந்தோனே "எதுக்கு இந்த மாரி பண்ட்ருக்க? ஒரு நல்ல செஃப்பா இருந்தா கண்டிப்பா திருட மாட்டான். திருடுறவன் செஃப்பே கிடையாதுங்கிற" மாரி சொல்றாரு. "ஏன் பணக்காரன் மட்டும் தான் சாப்பிடணுமா? ஏன் நாங்கலாம் சாப்பிடக்கூடாதா?" அதுக்காக தான் எடுத்து நாங்க போய் சாப்பிட்டோங்கிற மாரி அவன் சொல்றான். உனக்கு உனக்கு சமைக்கணும், உனக்கு நீ சாப்பிடணும் அப்படின்னா, நீ அந்த அளவுக்கு பணம் சம்பாதி. நான் உனக்கு நீ அந்த அளவுக்கு காசு குடுத்தீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு சமைச்சு போடுவோம், இது பண்ணுவோம். மத்தபடி நீங்க எடுக்கக்கூடாதுங்கிற மாரி சொல்றாரு. அவனும் அதுக்கப்புறம் உடனே ஃபயர் பண்ணிடுறாரு. அவனும் திட்டிக்கிட்டே நான் சென்டர் ஃபிங்கர் காமிச்சுட்டு அத விட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல எங்க சமைக்க போறாங்கன்னா, ஒரு ஒரு வீட்டுக்கு சமைக்க போறாங்க. ஆக்சுவலா அந்த வீட்ல இப்ப தான் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை போல இருக்கு. அவங்களுக்காக செஃப் பால் சமைக்க போறாரு. அவங்களுக்கான மெனுவும் செஃப் பால்ட்ட குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அ அந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி வேலைய விட்டு போனதுனால, அந்த வேலைய அங்க இருக்க சீனியர் பெர்சனையும் நம்ப ஹீரோயினையும் தான் பாத்துக்க சொல்றாரு. ஸோ அந்த வீட்டுக்கு போனோனே அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா செஞ்சு குடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப் வந்து நம்ம ஹீரோ எடுத்து வந்து காமிக்கிறாரு. அது சூப்பு நம்ம செஃப் பால் மோந்து பார்த்தோனே ஏதோ ஒரு ஃபிஷியா அ அ யோசிக்கிறாரு. ஏதோ தப்பா இருக்குங்கிற மாரி. அதுக்கப்புறம் அது குடிச்சு பார்த்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சு பார்த்துட்டு, அத தூக்கி எறிஞ்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகி அவரே சூப் ப்ரிப்பேர் பண்றாரு. அங்க இருக்க இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண சூப்ப கொண்டு போய் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்ம செஃப் வேலைய கொஞ்சம் காம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் உடனே கிச்சனுக்குள்ள கோவமா வந்து அந்த அ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அந்த சூப்ப தூக்கி கடாசுறாரு. கடாசி கேட்கறாரு, "யார் இது பண்ணா? அந்த குழந்தைக்கு இறால் மீனால அலர்ஜி இருக்குன்னு தெரியும். யார் ஒருத்தங்க இது பண்ணாங்கிற மாரி நம்ம ஹீரோவ திட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்து நாங்கலாம் ப்ரிப்பேர் பண்ணல. அதுல இறால் அந்த மாரி ஐட்டம்ஸ் கிடையாது. இங்க தான் ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த இன்கிரீடியன்ட்ஸ பார்த்துட்டு அங்க இருக்க சீனியர் செஃப்ப புடிச்சு திட்டுறாரு. "நீ தானே இது பண்ண? நீ தானே பண்ண? எதுக்கு பண்ண? உனக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா கத்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. உன்னால எதுவும் பண்ண முடியலங்கிற பொறாமையில பண்ணியா?" அப்படி இப்படிங்கிற பயங்கரமா திட்டுறாரு. அவரும் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டுறாரு. ஒவ்வொரு வார்த்தையா கேட்டுட்டே இருக்காரு. அவங்க இந்த சீனியர் செஃப்பர்ஸ்னும் கொஞ்சம் அமைதியா இருந்து, அவரும் ஒரு கோவத்துல அங்க இருந்த பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து குத்திர்றாங்க. கத்தி குடுத்துட்டு அவரும் பயந்துட்டு போயிறாரு சீனியர் செஃப். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ கூப்ட்டு நம்ம செஃப் பால் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அடுத்த சீனே ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம செஃப் பால வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஸோ அவர் உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. அவங்கள காப்பாத்திடலாம். அதே மாரி நைட்டு டைம் ஆகுது, நைட் ஆகுது. ஸோ ஒருத்தவங்களா கிளம்புறாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. நம்ம செஃப் பாலுக்கு ஃபேமிலியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில செஃப் பால் ஓரளவு பெட்டரா ஃபீல் ஆகுறாரு. அங்க இருக்க நர்ஸ் வந்து செஃப் பாலுக்கு வந்து ஃபுட் எடுத்து வந்து குடுக்குறாங்க. நீங்க வந்து ஃபுட்